தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். 6:33. மேத்யூ சாப்டர் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனம் நம்ம எல்லாருமே அறிந்தவர்களாக இருக்கின்றோம். எப்படியாக நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தான் தேடுறோம், அவர் நீதியை தான் தேடுறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இவைகள் எல்லாம், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தில் எந்தவித ஆசீர்வாதங்களும் வேண்டுமென்றாலும், அது உலகத்தில் உள்ள ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நாம் அவரை தேடும்போது எல்லாம் நமக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஆஸ்தியை தேடாதபடியாக, இந்த உலகத்தில் ஒரு பெருமையை தேடாதபடியாக, ஒரு அந்தஸ்தை தேடாதபடியாக நாம் தேவனை தேடும்போது நம்ம ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இட்ஸ் ஆல்சோ when we seek the Lord and then everything is added unto us அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த இருதயத்தின்படி ஆண்டவர் செய்கிற தேவன். ஸோ God knows our heart, what we desire, what we are asking, and how we asking, how much faith we have. And so many things are counted for the God to answer us. கேட்டிங்களா? சில சமயங்களில் படிக்காதவங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ண தெரியாது. ஒரு 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த 2 வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம எவ்வளோ வசனங்களை நம்ம இப்படி இல்லாமல் பேசுவோம். ஆண்டவர் நீ கேட்க போகிறது என்ன சொல்லு, நான் செய்கிறேன், எதுக்கு டைம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக வசனிப்பத்தோடு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார் என்று அப்படி அல்ல. சார் ஒருவர் சொன்னார், நீங்கள் வசனத்திலெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு அதன்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதுக்கு கொடுப்பார். இல்லை அப்படின்னா பாதியிலே சாத்தான் அதை எடுத்து போட்டுருவான். அதனால் நீங்கள் எல்லாரும் தேவ வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், அதன்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அப்புறம் கேட்டேன், படிக்காதவங்க எப்படி அவங்க ஜெபம் கேட்கப்படாதா? They are uneducated, they don't know how to read, how to know, but they know Jesus Christ. They are saved. So their prayer will not be answered. அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஆலயத்தில் ஒரு பெரிய மூத்த ஊழியக்காரர் அப்படியாக சொன்னார், அதை தான் நானும் இங்கே சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ மூத்த ஊழியக்காரர் இளைய ஊழியக்காரங்கிறது ஆண்டவர் பார்வையில் இல்லை. ஆண்டவருக்கு ஊழியக்காரன் அவ்வளோதான். வேலைக்காரனில் சுப்பீரியர் இன்ஃபீரியர்னால் வேலைக்காரன் தான். அது எப்படி இருந்தாலும் நாம் தேவனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம், அவருடைய பண்ணை ஆட்களாக இருக்கிறோம், அவருடைய மந்தையில் நம்ம ஆடுகளாக இருக்கிறோம். ஸோ அப்படியாக தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நமது உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தக்க ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அநேக நேரங்களில் நான் என்னுடைய சாட்சியை சொல்கிறது உண்டு. சில சமயங்களில் அது எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் தட் இஸ் ட்ரூ. என்ன பார்த்தீங்களா, ஆண்டவர் செய்ததை தானே நம்ம சொல்ல முடியும், செய்யாத சொல்ல முடியாது. அது சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தினால சொல்கிறேனே ஒழிய, எனக்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்திமானும் நான் கிடையாது, ரொம்ப நான் பரிசுத்தமானவன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் சும்மா உலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்த நேரங்கள் கேட்டிங்களா, உலகத்தில் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருந்த நாளுகள், வேலை பார்த்து கொண்டு இருந்த நாட்களில் அவன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் என் இதயத்தில் போட்டார், எனக்கு இந்த ஏழைகளுக்கு நிறையா செய்யணும், அதனால் பணம் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. நான் பேங்க் மேனேஜராக இருந்தேன், ஒய்ஃப் டாக்டராக இருந்தாங்க. எங்களுக்கு வருகிற சம்பளம் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் ஏழைகளுக்கு செய்வதற்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் தான் எனக்கு வந்தது. தட்ஸ் வாட் இட் கேம்ஸ் இன் மை மைண்ட். ஸோ ஐ டு கோ அண்ட் ஏர்ன் மோர் மனி டு கிவ் டு த புவர். அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வழியை திறந்து கொடுத்தாங்க. அதில் போகிறதுக்கு முன்பாக ஏராளமான காரியத்தை நம்ம நினைப்போம்.
ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. அதுவும் ஒரு வயசில் திருப்பி போனால் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. நல்ல உயர்வான ஒரு பதவியில் ஆண்டவர் வச்சுருக்கிறாங்க பேங்க்கில். அதை விட்டுட்டு துபாயில் போய்ட்டு என்ன வேலை கிடைக்கும்? சார், நான் ஒரு 30 இயர்ஸுக்கு முன்பாக 35 இயர்ஸுக்கு முன்பாக கனடா போயிருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே போகிற நேரம். சொல்லுவோம், யூஎஸ் வழியாக தான் போனேன். யூஎஸில் இறங்கலை, அதான் சிங்கிள் என்ட்ரி இருந்தது, எதை மாற்றி விட்டாங்க. அந்த லைட்டெல்லாம் பார்த்த உடனே அப்பா இந்த நாட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ளைட்டில் பார்க்கும்போது எல்லாம் எவ்வளவு ஜோராக இருக்குது லைட்ஸ் எல்லாம். இப்படி ஒரு பட்டணத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, அப்படி எங்கேயாவது இங்கே ஒரு வேலை தேடணும் அப்படிங்கிறது தான் எண்ணத்தில் போனேன். அங்கே போய் கடையாக போனேன். வாண்டட்னு போட்டிருப்பாங்க, மூஞ்சை பார்த்துட்டு இல்லைன்றுவாங்க. பலசரக்கு கடை, ரெஸ்டாரண்ட்டு, எங்கள் பெட்டி கடை, இதெல்லாம் போயிட்டு ஹெல்ப் வாண்டட் இருக்க கிட்ட ஜாப்னா பார்ப்பாங்க, தெரியும் இது புதுமுகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டான்றுவாங்க. அப்போ லண்டனில் போனேன். லண்டனில் போய்ட்டு வேலைன்னா ரொம்ப கடினமான வேலை, கூலி வேலை மாதிரி. ஏன்னா ஃபாரின் மோகம். அதுலேயும் அதுக்கப்புறம் அது சரியாக வரலை பார்த்தேன். அப்போ அந்த பீப்புள் நான் கூட தங்கியிருந்த ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி, யங் கப்பல், 2 பாய்ஸு. அவங்கள முன்னாப்போ நான் தெரியாது. தே கேம் மீ அன் அக்காமடேஷன், ஃப்ரீ அக்காமடேஷன் இன் தேர் ஹவுஸ். 10 நாள் சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப உபசரித்தாங்க, ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அவங்கள யாருன்னு தெரியாது, ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, அது ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்போர்ட்டை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் இப்போ எங்கள் 10 நாளையில் நீங்கள் எங்களை மாதிரி கலைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் ஜாஃப்ரான்னு நாங்கள் சொல்லிட்டு விட்னஸ் கொடுக்குறோம், நீங்கள் அகதியாகிடுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் தான் இங்கே போக வேண்டியிருக்கு, உள்ளே போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் க்ரீன் கார்டு கிடைக்கும், அப்புறம் அவங்க ஃபேமிலி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு இங்கேருந்து போனவர், இஸ் அன் ஆஃபீஸர், அந்த ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தவர். அப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டு அங்கே அவர் சொன்னார், மோசஸ் நான் வந்த உடனே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்தேன்னாரு. என்ன வேலைண்ணே? பாத்திரம் கழுகிற வேலை, அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, நான் இந்தியா தேசத்தில் எத்தனை பேர் எனக்காக காத்திருக்கானுங்க பேங்கில், அந்த வேலையை விட்டுட்டு இங்கே இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ளைட் ஏறி லண்டன் போனேன். அங்கேயும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு. கடைசியில் ஆண்டவர் எந்த வேலையும் கொடுக்கல. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கன்னு சொல்லி. கேட்டிங்களா? ஸோ இது எப்படின்னா, அதற்கு முன்பாக நான் என்னுடைய இந்த வாஞ்சை வர்றதுக்கு உள்ளத்தில் போடுறதுக்கு முன்பாக நானாகவே போயிட்டு வந்த ஆள். அப்புறம் 35 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன், யூகே அண்ட் யூஎஸ், கனடா எல்லா விசா என்கிட்ட இருந்துச்சு. அப்படி சுற்றிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். தட் ஹெல்ப்ட் மீ a lot when God put in my heart to go to Dubai. அப்போ 2 பேரும் என்னை பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு. அதுவும் த்ரூ ஒரு ஜோனல் மேனேஜர் மூலமாக. அப்போ நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே they said this man can do the job. ஏன்னா அப்போமே சொந்த செலவில் கனடா போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காரு, ஏன்னா என் சேர்மன் கூட போயிருக்க சொந்த செலவில் போக மாட்டார், இவன் போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்ன உடனே தென் தே கேம் me the visa and everything. போனேன். அப்போ ஐ வாஸ் இன் அ வெரி ஹை பொசிஷன் இன் த பேங்க். லண்டன் போஸ்டிங் கூட சேர்மன் போட்டார். கேட்டிங்களா? ஸோ அந்த நேரத்தில் அப்போ பார்க்கும்போது அந்த வேலையை விட்டுட்டு தெரியாத ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போகிறதுனா எவ்வளோ இது. ஆனால் நான் எதையுமே நினச்சி பார்க்குறதில்ல, அதை போய் ஆராய்ஞ்சு பார்க்குறதில்ல. என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, ஆண்டவர் வழியை திறக்கிறார், போவோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஐ காட் சேவ்டு. $1 மில்லியன் கொடுத்தா கூட வி cannot get a salvation. எத்தனை பேர் சால்வேஷனை தெரியாமல் இருக்கிறாங்க. நான் அப்படி தான் இருந்தேன், கிறிஸ்தவன் தான், தெரியாது. துபாயில் போய்ட்டு ரசிக்கப்பட்டேன். எத்தனை வயசில்? 40 இயர்ஸுக்கு மேலே. அப்போ மை ஏஜ். கேட்டிங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ரசிக்கப்பட்டேன். ஆண்டவர் அங்கே அங்கேயே இருக்கும்போது என்னை ஆசீர்வதித்தார். திருப்பி அமெரிக்கா வர்றதுக்கும் என் மூலமாக என்னை பேச வச்சு அதை செய்தார். நம்ம நிறைய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய நடத்துதல் நம்மளை பேச வச்சு ஆண்டவர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நான் துபாயில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் யாருமே தெரியாது. ஐ ஹவ் நோ ஐடியா அட்டால். எப்படி நான் அமெரிக்கா வருவேன்? நானே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே
அந்த அமெரிக்கா போகலான்னு எனக்கு ஒரு விருப்பம், உங்களுக்கு சித்தமான என்ன அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்னு தெரியாது, எதுக்கு சொன்னனும் தெரியாது. ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவன் அங்கே துபாயில் வச்சுருக்கிறாங்க, எப்படி அமெரிக்கா வர்றது? இதான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 2 நாளே ஆன்சர் பண்ணாங்க ஆண்டவர். 15 நாளையில் விசா வாங்கினேன். இங்கே அமெரிக்கா வர்றதுக்கு வந்தேன், அவ்வளோதான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸோ என்னென்னா, ஆண்டவருடைய ஒரு நடத்துதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கனவுல வந்து பேசுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தேவன். ஒரு வாஞ்சியை கொடுப்பார், இதை செய்யணும் ஒரு வாஞ்சியை கொடுப்பார், இதை நடத்துன்னு ஒரு வாஞ்சியை கொடுப்பார். அதுக்கு நம்ம உடன்பட்டு அதை செய்யும்போது ஆண்டவர் அதை விருத்தி செய்வார். அதே நேரத்தில் இது எப்படி நடக்குமா நடக்காதா, இது என்ன ஏதுன்னு நம்ம ஞானத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது தட் வில் ஃபெயில். ஆண்டவர் அதை விருப்பப்படலை. உன் இருதயத்தில் ஒன்று போட்டேன், நீ அதை செய், அதை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளோதான். இதுவே நம்ம உட்காந்துக்கிட்டு இது முடியுமா முடியாதா, போனால் என்ன ஆகும், 3 மாதத்தில் கடையை க்ளோஸ் பண்ணிட்டான்னா ஒரு கிளர்க்கு வேலை கூட கிடைக்காது பேங்கில். அப்படிப்பட்ட சூழ்நிலை, தெரியாத ஒரு வியாபாரம். அதுக்கு முன்னமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது, கார் பிஸ்னஸ்ஸு. ஆண்டவர் நடத்தினாங்க 4 வருஷம், அழகாக நடத்தினாங்க. ஒரு நாள் இப்படி கேட்க வச்சாங்க, இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் த வே த காட் லீட்ஸ் அஸ். அப்போ அந்த நேரத்தில் கூட, ஆண்டவரை அறியாத நேரத்தில் கூட ஆண்டவரை நேசித்தேன், ஆண்டவர் வழிகளில் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அப்படியாக ஆண்டவர் அறியாத காலத்தில் கூட நான் வந்து ஹிந்துவாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பேங்க் வந்து கத்தீட்ரல் ரோடில், அதான் ஹெட் ஆஃபீஸு, ஜோனல் ஆஃபீஸு, அது பக்கத்தில் கத்தீட்ரல், கேட்டிங்களா. அப்போவுமே நான் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே திறந்து வச்சுருப்பாங்க, போய் ஜம் பண்ணிவிட்டு போவேன். யார் சொன்னது எனக்கு எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி? ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியாக ஆண்டவர் நம்ம உள்ளத்தை வந்து நம்முடைய உள்ள இன்னும் நமது இருதயத்தினுடைய வாஞ்சையை அறிந்து ஆண்டவன் செய்கிறார். அந்த வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்குரிய காரியமாக இருக்கணும். அதில் செய்வார வழிய மற்றபடி நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு மற்ற ஏதாவது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஸோ அப்படியாக அதான் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது எல்லாமே கூட கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். ஸோ இன்றைய வரைக்கும் தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் நம்மளை ஆண்டவன் வழி நடத்துவாங்க. ஒரு இருதயத்தில் போட்ட இது ஒரு எண்ணத்தை போட்டாங்க, இது தேவனுக்கு பிரியமாக செய்வோம், எதுவானாலும் செய்வோம், ஆண்டவர் அதை பன்மடங்காக ஆசீர்வதித்து கொடுக்குறது வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள்கிட்ட சொல்லுங்கள், தேவனை கனப்படுத்த தெரியாது இவங்களுக்கு, இவங்க வழங்காக கணத்துள்ள ஜனங்கள், இவங்களை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறது? வெறுங்கையில் ஆசீர்வதிக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி வந்தான் மெல்வின்னு, அவன் இருக்கிற காசை போட்டு எடுத்து ஜெபம் பண்ணான், வெறும் தட்டை வச்சு ஜெபம் பண்ணலை. ஸோ தட்ஸ் அ வே தட் காட்ஸ் யூனோ. ஸோ வெறுந்தட்டை ஜெபம் பண்ணுறது எப்படி பண்ணுறது? அநேக நேரங்களில் வெறுந்தட்டை ஜெபம் பண்ணுறோம். பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். அவங்க ப்ரேயருக்கு வச்சுருந்தாங்கன்னா, வாட் எவர் த $1, யூ ஜஸ்ட் புட் த டாலர் இன் த கப், தென் யூ ப்ரே ஃபார் த ஆஃபரிங். வெறுந்தட்டை வச்சுட்டு எப்படி நம்ம ப்ரே பண்ணுறது இல்லையா? ஸோ தட்ஸ் வே இட் ஹேப்பன்ஸ். ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை என் ஆலயத்தில் இது காணிக்க கொண்டு வர சொல்லு, நான் அதை ஆசீர்வதித்து அவங்கள ஆசீர்வதிக்கணும். அது ஒரு வழியாக தேவனை கனப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. கேட்டிங்களா? அது சில பிள்ளைங்க வந்து அப்படியே தூக்கி போட்டு இருப்பாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும், அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு நீ காணிக்க கொடுக்கும்போது அதில் பணிந்து நீ ஒழுங்காக போடணும். பேரண்ட்ஸ் தான் ஒன்லி யூ கேன் கரெக்ட் த சில்ட்ரன். அப்போ தான் வழி நடத்த முடியும். பாஸ்டர் சொன்னால் தப்பாகிடும். கேட்டிங்களா? இவர் பாஸ்டர் ஏன் பிள்ளை குறித்து ஏன் சொல்கிறான்னு வந்துடுவாங்க. பேரண்ட்ஸ் ஹேஸ் டு பிள்ளைங்க வறுமனையாக வருவாங்க, அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ ஜெபம் பண்ணணுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய காணிக்கை ஏன் வச்சுருக்கோன்னா காசுக்காக இல்லை. இந்த சின்ன வயசுலேயே தேவனுக்கு கொடுக்க பழகிட்டாங்கன்னா பெரிய வரும்போதும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தேவன் அதை அதிகமாக ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவனுக்கு காணிக்க வச்சு என்ன பண்ண போகிறார்? அவர் ஏன் கேட்டார் அந்த நாட்களில் ஆலயத்துக்கு கொண்டு வர சொல்லி? யூ வாண்டட் டு சப்மிட். சரிங்களா? ஒன்றுமே இல்லை. 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நேரம் ஆகி போச்சு, இதை சாப்பிட ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டிங்களா? சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இருக்குது என்ன, அதை கொண்டு வா, நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார் ஆண்டவர். தட்ஸ் ஒன்லி திங். வாட் யூ ஹேவ், அதை எனக்கு கொண்டு வா, நான் ஆசீர்வதித்து கொடுக்குறேன். வெறுங்கையில் எப்படி முளம் போட முடியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி
அப்படியாக பார்த்திங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவர்களுடைய காரியத்தை செய்கிறோம், அதன் மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதத்துக்காக அந்த காரியங்களை அவர் ஆண்டவர் பழைய ஏற்பாட்லேயும் அப்படி தான், புதிய ஏற்பாட்லேயும் அப்படி தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே ஆண்டவர் தான் நான் இப்படி ஆசீர்வதிப்பேன்னா ஒரு வார்த்தை ஆசீர்வதிப்பார். பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாதபடி உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார். அது வந்து இதே கிடையாது. கேட்டிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கலாம். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, ஆனால் சொல்கிறதில்ல, அவ்வளோதான். நிறைய பேர் ஆண்டவர் அவங்க நல்ல வழி நடத்தியிருப்பாங்க, நீங்கள் சொல்கிறதில்ல, நான் சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நம்ம ஒன்றும் பார்த்திங்கன்னா பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவன் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கும்போது சாலமோனை பார்க்குறோம். சாலமோன் பார்த்திங்கன்னா 2 சாமுவேலில் பார்க்கும்போது 12வது அதிகாரம் 24, 25 அதை வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதுக்கும் தன் மனைவாகிய பத்சேபாவுக்கும் பெற்ற குமாரனாகிய சாலமோன் இடத்திலே அன்பாயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ he loved Solomon even when he was in the womb, you know. அப்போ அந்த பிள்ளையை எப்படி ஆசீர்வதிக்குன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு தெரியும், இந்த பிள்ளை இவன் பேர் சாலமோனு, இவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு he loved even when the child was in the womb of the mother and as a small baby also he loved. அந்த நேரத்தில் ஆண்டவர் 2 சாமுவேலில் அவர் வேறு எந்த காரியத்துக்கும் இல்லை, ஆண்டவர் சாமுவேலை அவர் நேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஈசாக்கினுடைய பிள்ளைங்க ஏசா அண்ட் யாக்கோபு, இளையவன் மூத்தவன், ஆண்டவர் இளையவனை நேசித்தாங்கன்னு சொல்லப்படுது. பட் ஆண்டவருக்கு தெரியும் இவன் எப்படி இருப்பான், அண்ணக்காரன் எப்படி இருப்பான், தம்பிக்காரன் எப்படி இருப்பான். he knows even when they are small, when they are in the womb. கேட்டிங்களா? ஸோ அந்த இதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும் எப்படியாக ஆண்டவர் அந்த 2 பிள்ளைங்களை கொடுத்து சொல்லி இளையவன் மூத்தவனை, ஏன்னா மூத்தவன் இளையவனை அவன் வந்து சேவை செய்வான் என்று அப்பமே சொன்ன தேவன் கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடந்தது. ஏன்னா கேட்டிங்களா? ஸோ யார் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்கிறவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு பொறுப்பை கொடுக்குறாரு, அவனை உயர்த்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நமக்கு வேலை ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து போயிட்டே இருந்தோன்னா எல்லாமே நம்மளை சேர்ந்து நம்மளை தேடி வரும், எல்லாமே நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் அவன் மேலே அன்பாக இருந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். திருப்பி 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரன் சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொல்கிறான். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன படித்து கொடுக்குறோம், எதை சொல்லி கொடுக்குறோம்? முதல்ல ஆண்டவருக்கு உள்ள ஒரு பயத்தை நம்ம கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? ஆண்டவரை நேசிக்கும்படியான ஒரு காரியங்களை செய்ய வைக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம படிப்பில் எங்கெங்கெல்லாமா கொண்டு போகிறோம், எங்கே சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், கேட்டிங்களா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை நேசிக்கும்படியாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் அவன் ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருப்பான், தேவனுக்கு பயந்த காரியத்தை செய்திருப்பான். கடைசி வரைக்கும் அவனை ஆசீர்வதிப்பான், அவன் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கேட்டிங்களா? மற்ற காரியங்கள்லாம் நமக்கு பாட்டில் வரும். கேட்டிங்களா? தேவனத்தில் நீங்கள் ஞானத்தை வேணும்னு கேட்டுக்கிட்டு தேவனை நேசிக்கலைன்னா எப்படி ஞானத்தை கொடுப்பார் இல்லையா? ஸோ நம்ம தேவனை நேசிக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இங்கே சாலமோன் ஆண்டவர்கிட்ட அவனை ராஜா ஆனதுக்கப்புறம் ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு அவன் கேட்கவே இல்லை. he never asked anything from God. he was appointed as a king. he never asked anything. ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட ராத்திரியில் சொப்பனத்தில் உனக்கு என்ன தேவையை அதை கேளு நான் தர்றேன்னா அவர் கேட்குறாரு. yes, he wanted to bless him. ஆண்டவர் நம்மளை வாசிக்கும் போது ஆண்டவரே நம்ம இடத்துல கேட்குற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதுதான் சொல்லப்படுகிறது. கேட்டிங்களா? அப்போ அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த தாவீதன் சொல்கிறான் அவனுக்கு மரணமடையும் காலம் சமீபத்த போது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் பூலகத்தார் யாவரும் போகிற வழியில் போகிறேன்ப்பா, நீ திடன் கொண்டு புருஷனாயிரு அப்படிங்கிறார். புருஷன்னா ஒரு கணவனுக்கு மனைவிங்கிற ஒரு இதில் புருஷன்னு சொல்லலை. நீ ஒரு ஆண்மகன், நீ ராஜாவாக இருப்ப,
அந்த ஜனங்களை நீ எப்படியாக நீ நடத்தணும், எப்படியாக ஆண்டவருக்கு நீ பிரியமுள்ள காரியத்தை செய்யணும், எப்படியாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், எப்படியாக அவருடைய உடன்படிக்கை அவருடைய என்ன சாட்சிகள் எல்லாவற்றையும் நீ கை கொள்ள வேண்டும். அதுதான் மனுஷனுக்கு சொல்லப்படுகிறது. நீ என்ன அப்போ பார்த்திங்கன்னா, நீ திடமனதாக ஒரு என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஸோ நீ திடங்கொண்டு புருஷனாயிரு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருப்பதற்கு. எல்லாருக்கும் புத்தி ஞானம் உண்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம புத்திமான்ட்டு போவோம், கடைசியில் எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். சிலவங்க ரொம்ப திறமை உள்ளவங்கன்னு சொல்லி எவ்வளவோ ஆசையை சம்பாதிப்பாங்க. ஒரு இதில் டக்குன்னு போகும், அவ்வளோதான், பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சுது, தெருவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் நிலைமை. அதனால் நம்ம நம்மளை மற்றவங்களோட புத்திமானம்னு நினைக்கிறது தப்பான காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தனக்கு மிஞ்சிது அதுக்கு மேலே நீ எதுவும் செய்யாத, எதுவும் சொல்லாத, உன்னுடைய இதில் நீ நெல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கேட்டிங்களா? சிலர் அநேகருக்கு அவ்வளோ அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனால் தனக்கு அதை விட்டுடுவாங்க. தென் தே வில் பி லாஸ்ட். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க, இவங்க நடக்க மாட்டாங்க, இவங்க தவறி போயிடுவாங்க. பார்க்குறோம். கேட்டிங்களா? அண்ட் ஸோ நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருப்பதற்கு என்ன செய்ய, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துவதற்காக அப்படி சொன்னான். ஆண்டவர் எனக்கு இதான் கொடுத்தாங்க, கட்டளை கொடுத்தாங்க. என்னை பற்றி என்ன கட்டளை கொடுத்தாங்கன்னாச்சுன்னா, உன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க புருஷனை இல்லாமல் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னுடைய பையன், வாரிசு, நீ இப்போ ராஜாவா அவனை ஆக்கும்போது நீயும் அப்படியாக நீ ஒரு புருஷனாக திடன் கொண்டு இரு, ஆண்டோடைய வார்த்தையை கடைப்பிடி, அவரை தன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீ நேசி, ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், எல்லாமும் செய்வான் என்று அந்த தகப்பன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ 4வது வசனம் சொல்லுது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையையும் கற்பனையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழியில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அதுதான் பிள்ளைங்கிட்ட அவர் தடவை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது, அபுதாபியில் இருக்கும்போது ஒரு ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கேபேஜ் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா எங்கள் பையன், ஒரு சின்ன பையன், அவர் ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா படிப்பா, பையன் நல்லா படிக்கிறதில்ல, இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், சரியாக படிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் வர பாஸ்டங்கள்லாம் வீட்டில் கூட்டி வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என் கதையை சொன்னேன். நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி படித்தேன், எந்த பெஞ்சில் கடைசியில் உட்காந்துட்டு இருந்தேன், எப்படி ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் பையன் படிப்பை ஞானத்தை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, பிள்ளைய கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வழி நடத்துங்க, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், கடைசிக்கு அவர் உயர்த்துவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாதுன்னு என்னுடைய சாட்சியை சொன்னேன். எப்படி 3rd கிளாஸில் பாஸ் பண்ணி நான் எப்படி மேலாக வந்தேன்னு சொல்லி. அவங்க அப்பா இது போதும் எனக்கு, இந்த மாதிரி யாரும் சொன்னதே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை தந்தே. ஸோ இந்த மாதிரி சாட்சி பார்த்திங்கன்னா பீப்புளை திறப்படுத்தும். அதுக்காக சொல்கிறேன். கேட்டிங்களா? அதுதான் காரணம். நம்ம பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளாக வளர்த்தா போதும், மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். தட்ஸ் ஆல். கேட்டிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், நீ நியாய பிரமாணத்தை நீ கடைப்பிடி என்று சொல்கிறதை பார்க்கணும். ஏனென்றால் அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டும் கூட தேவனை மறுதலித்து அந்நிய தேவர்களுக்கு தீபம் காட்டி போயிட்டாங்க. அவங்க சொல்லப்படுது 20 வயசுக்கு மேலே, 20 வயசுக்கு மேலே வந்த வனாந்திரத்தில் வந்தவங்க எல்லாமே செத்து போனாங்க, மறிந்து போனாங்க. ஏன்னா தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, தேவனுடைய கட்டைகளை விட்டு போனாங்க. என்ன பண்ணி கன்றுக்குட்டியை உண்டாக்கி அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. அவங்க எல்லாமே
தேவன் வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடி அந்த வனாந்திரத்திலே செத்து மடிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதில் எந்த தடையும் இல்லை. நமக்கு தடை இல்லாத ஊரில் உட்காந்துருக்குறோம். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒன்று செய்யலைன்னா எந்த நாட்களில் நம்ம செய்வோம்? ஆண்டவர் எவ்வளோ நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாங்க, எவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறாங்க. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களை செய்யாமல் நம்ம இருந்தோன்னா அப்போ எந்த நாட்களில் போய் நம்ம செய்வோம்? ஸோ நம்ம ஆசீர்வதித்த தேவன் என்று சொல்லி நம்ம நினைக்கிற நாம் தேவனை நம்ம எவ்வளவாக கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது அவர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இவன் என்ன செய்தான் என்ன அப்படின்னா, இவ்வளவு ஆண்டவர் என்ன பண்ணார் இன்னைக்கு சொன்னார். அவர் சொல்லும்போது 3வது அதிகாரத்தில், நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து என்று சொல்லும்போது சாலமோன் ராஜாவாயிட்டான். ஸோ 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய சம்மதம் கலந்து பார்வன் குமாரத்தையே விவாகம் பண்ணினான். இவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, இவன் எப்படி இருந்தான், எப்படி தேவனை இவனை நேசித்தார். கடைசியில் இவன் தேவனுடைய விட்டு பார்த்திங்கன்னா பார்வன் ராஜா, எகிப்து ராஜா புரஜாதி விக்கிரங்களை வணங்கி கொண்டிருக்கிறவன் அவருடைய மகளை திருமணம் செய்தான். முதல் காரியம் செய்த ஒரு காரியம், ஞானம் இல்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ சொல்லும்போது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்கிறான். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறான். தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஏன்னா அப்போ கோயில் கிடையாது, ஆலயம் கிடையாது, எல்லாம் பலிபீடம் தான். அதனால் அப்படி அங்கே பலிபீடத்தில் தீபம் காட்டி வந்தான் என்று சொல்லப்படுது. கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று தேவனே கேட்குறாரு. நான் ஒன்று ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி என்னெல்லாம் கேட்போம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்கன்னா எழுதி கொடுங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு பக்கம் 2-3 பக்கத்துக்கு எழுதி கொடுக்கலாம் எல்லாம். ஸோ ஆனால் அவன் கேட்டது, ஆண்டவரே ஞானத்தை கேட்கல, ஞானம் உள்ள இருதயத்தை கேட்டான். ஏன்னா அந்த இருதயம் தான் எல்லாம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் மோசமான இருதயம். தலையில் ஞானத்தை வச்சுக்கிட்டு இருதயம் சரியில்லைன்னா எப்படி ஒர்க் ஆகும்? இன்றைக்கி நிறையா பேருக்கு அறிவு இருக்குது, நிறையா பேருக்கு பெரிய பெரிய ஞானம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்கதான், எப்படி எல்லாமா இருக்கிறான். ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? ஆனால் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லலை. எல்லாரும் என்னை பெருமை பாராட்டுவதற்கு ஞானத்தை கொடுக்குன்னு கேட்கல, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க, நல்லது கெட்டதை அறியத்தக்கதாக இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறான், வேறு எதையுமே கேட்கல. பார்த்திங்கன்னா ஸோ அப்படியா இருக்கும்போது 9வது வசனம் சொல்லுது, இவன் என்ன கேட்குறான், ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமானவராக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயங்களை விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்லி கேட்குறத பார்க்கின்றோம். ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அவனுக்கு வேலை, அந்த வேலையை தேவனுக்கு பிரியமாக செய்கிறது தான் நம்முடைய கடமை. அதற்கு ஆண்டவரே நீங்கள் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு அல்ல, புகழை சேர்ப்பதுக்கு அல்ல, அல்லது எல்லாம் நாம் பெரிய ஆளாங்கிறதுக்காக இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எதுவோ அதை செய்யும்படியான ஞானத்தை, ஏன்னா ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே என்னை ராஜாவாகுனீங்க. இன்றைக்கி ராஜா மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது ஒரு பாஸ்டராக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கலாம். ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? பேருக்காகவா? இல்லை. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்குற வேலையை செய்வதற்கு ஆண்டவரை போதிய ஞானத்தை கொடுங்க அப்படி தான் நம்ம கேட்கணுமே ஒழிய, அப்படி பண்ணும்போது ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பார். கேட்டிங்களா? ஸோ ஆகையால் உனது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார். ஐ எம் ஏ ஸ்மால் பாய்,
how to rule them in your ways, not in their. சாலமோனுக்கு அப்புறம் வந்தவன்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க? அவன் வழியில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத